சந்தீப் கிஷனோட சிக்மா மூவிக்கான அடுத்த சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஜேசன் செஞ்ச டைரக்ஷன்ல சந்தீப் கிஷன், ஃபாரியா அப்துல்லா நடிக்கிறாங்க. தமன் மியூசிக் பண்றாரு. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. சூரியோட மண்டாடி படத்துக்கான செகண்ட் சிங்கிளும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு போஸ்டர் விட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சீக்கிரமே சாங்கோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செப்டம்பர் 10 மூவி ரிலீஸ் ஆகும். ரியோவோட ராமன் லீலா மூவிக்கான ட்ரெய்லர் நாளை காலைல 11:11 ரிலீஸ் ஆக போகுது. இதையும் ஒரு புது போஸ்டர் விட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 21 படம் ரிலீஸ் ஆக போகுது. யாஷோட டாக்ஸிக் படம் ஐமேக்ஸ் வெர்ஷன்ல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஒரு புது போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஐமேக்ஸ் வெர்ஷனுக்கான போஸ்டர் ஆகஸ்ட் 26 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. செய்யன் படத்துக்கான அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நேற்று வீடியோல சொல்லியிருப்பேன். இப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஒரு வீடியோ விட்டு அபிஷியலாவே இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஷெட்யூலுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், பாகிஸ்டி போர்ட்ஸ் நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இந்த மூவி ரிலீஸ் ஆகும். இந்த வருஷமே இந்த படத்தை ரிலீஸ் பண்றதா தான் ஃபர்ஸ்ட் பிளான். ஆனா ஷூட்டிங் டிலே ஆனதுனால இந்த மூவி இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு கம்மி தான். லோகேஷோட டிசி படம் ரிலீஸ் ஆன 4 டேஸ்ல வேர்ல்டு வைட் 50 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் 100 கோடி வசூலுமே ரீச் பண்ணும். ஏன்னா 4 டேஸ்ல 50 கோடி வந்துருச்சுங்கிறப்போ கண்டிப்பா 100 கோடி வசூல் இந்த படம் ரீச் பண்ணும். அண்ட் லோகேஷ் அருண்மாதேஸ்வரன் கம்பளம் வந்த இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுனால இவங்க கம்பளம் இன்னொரு படம் கூட உருவாகிறதுக்கான பேச்சுவார்த்தை இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்கு. சோ டிசி மூவி கம்போ திரும்ப இன்னொரு மூவில ஒன்னு சேர வாய்ப்பு இருக்கு. எந்த கம்போ கன்ஃபார்ம் ஆகுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவிக்கும் விஷாலோட மகுடம் மூவிக்கும் புக்கிங்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புக்கிங் ஸ்டார்ட் ஆன எல்லா இடத்துலயுமே நல்லா தான் போகுது. இப்போ இந்த 2 படங்களுமே எதிர்பார்ப்பு உள்ள படங்கள் தான். இருந்தாலும் சூர்யாவோட படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்ங்கிறதுனால அந்த படத்துக்கான ஸ்கிரீன் கவுண்ட் கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். ரிலீஸ் ஆகி எந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமா வருதோ அந்த படத்துக்கான ஸ்கிரீன் கவுண்ட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அது எந்த படங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஓடும் போதே ஒரு சில சீன்ஸ் ஆட் பண்றாங்க, ஒரு சில சீன்ஸை கட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் ரீசென்சார் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு சில சீன்ஸை கட் பண்ணி தூக்குறதுக்கு ரீசென்சார் பண்ண தேவையில்லை. ஆனா அந்த சீனை கட் பண்ணி தூக்குறதுனால அந்த படத்தோட கண்டென்ட் மாறுது அப்படின்னா அப்போ சென்சார் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீன்ஸ் ஆட் பண்றதுக்கு கண்டிப்பா ரீசென்சார் பண்ணி தான் ஆகணும். மேபி ஒரு சில ப்ரொடக்ஷன்ஸ் இதை முன்கூட்டியே கூட பிளான் பண்ணுவாங்க. படம் ரிலீஸ் ஆகி நல்லா போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு சில சீன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு படத்தை சென்சாருக்கு அனுப்பும் போது அந்த எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணக்கூடிய சீனையும் சென்சாருக்கு அனுப்புவாங்க. அது படத்தோட ரெஸ்பான்ஸை பொறுத்து ஆட் பண்ணுவாங்க. சோ சீன்ஸ் படத்துக்குள்ள எக்ஸ்ட்ராவா வருது அப்படின்னாலே அதுக்கு ரீசென்சார் பண்ணி தான் ஆகணும். அஜித் திரும்ப தலங்கிற டைட்டில் கார்டு மூவில போட சொல்லுவாரா AK-64 மூவில? அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் கொடுத்திருக்காரு. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. இனிமே AK அஜித் இப்படிதான் வரும். ஏன்னா அவர் அப்படிதான் கூப்பிட சொல்லியிருக்காரு. அஜித்தோட கேரக்டரே அதான். ஒரு விஷயம் வேண்டாம்னா அது வேண்டாம் தான். சோ அது அஜித்தை பத்தி சினிமாவே தாண்டி சினிமாவுக்கு பின்னாடி அவரோட கேரக்டரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும். ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டை கேக்குறீங்க. ரொம்ப நாளா நியூஸ் வந்துட்டு இருக்கு ஜெயிலர் 2 மூவில இருந்து அப்டேட் வர போறதா. இது வரைக்கும் ஆனா ஒரு அப்டேட்டும் வரல. சோ வந்துச்சு அப்படின்னா நான் சொல்றேன். லோகா சாப்டர் 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? துல்கர் சல்மானோட அடுத்த படம் அதானா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அதுக்கான ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆன மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. லோகா சாப்டர் 2 அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். ஒரு சில மூவிஸ் கொடுத்து இந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. இதுல 777 சார்லி படம் மட்டும் தான் ஹிட். மற்ற 2 மூவிஸ் அந்த அளவுக்கு பெருசா போகல. வதந்தி சீசன் 1 சீசன் 2 ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. சீசன் 1 ஹிட் தான். சீசன் 2க்கு நல்ல ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு. சோ இதுவும் ஹிட் ஆயிடும். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.